வேகமான இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான செய்திகளை நம்ம கடந்து போறோம். ஆமா. ஆனா ஒரு உலக புகழ்பெற்ற ஆளுமைய பத்தி நாம இதுவரைக்கும் அறிந்திராத ரொம்பவே வியப்போட்டும் ஒரு பக்கத்தை இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தேடலா இருக்க போகுது. அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை ரொம்பவே உற்சாகமா இந்த உரையாடலுக்கு நான் வரவேற்கிறேன். நாம ஒருத்தரை பத்தி கட்டமைச்சு வச்சிருக்கிற பிம்பம் ஒரே ஒரு தனிப்பட்ட தகவலால எப்படி தலைகீழா மாறலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நாம தேட போறோம். அதாவது இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமானவை, அதே சமயம் பலத்த விவாதங்களை எழுப்பக்கூடியவை. என்னென்ன ஆதாரங்கள்னு நேயர்களுக்கு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி விடுதலை இதழில கலிப்பூங்குன்றன் எழுதின ஒரு கட்டுரையும், அந்த கட்டுரையின் வாதங்களைய மிக கடுமையாவும் தர்க்க ரீதியாவும் விமர்சிச்சு எழுதப்பட்ட இன்னொரு கட்டுரையும் தான் நம்மளோட இன்றைய பேசுபொருள். ஆமா. ஒரு குறிப்பிட்ட தரவு எப்படி ஒருத்தரால முன் வைக்கப்படுது, அதே தரவு இன்னொருத்தரால எப்படி நேர்மறை கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முழுமையான முரண்பாட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த விவாதத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மிக தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிட விரும்புறேன். அந்த நடுநிலை அறியப்பு ரொம்பவே முக்கியம். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு சற்று உணர்வு பூர்வமானது. மத நம்பிக்கை, நாத்திகம்னு ரெண்டு பக்கமும் கடுமையான விவாதங்களை எழுப்பக்கூடிய கட்டுரைகளை தான் நாம அலச போறோம். சோ நாங்களோ அல்லது இந்த நிகழ்ச்சியோ எந்த ஒரு வலதுசாரி இல்லைன்னா இடதுசாரி நிலைப்பாட்டையோ மத நம்பிக்கைகளையோ அல்லது நாத்திக சித்தாந்தங்களையோ ஆதரிக்கல. எக்ஸாக்ட்லி. நாங்க எந்த பக்கமும் சாயாதவங்க. இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற தர்க்கங்களை அதோட உண்மை தன்மையோடும் ஒரு பார்வையாளராகவும் உங்களுக்கு வழங்குறது மட்டும்தான் நம்ம நோக்கம். அறிவை பகிர்வதிலையும் எந்த ஒரு சார்பும் இல்லாம பல கோணங்களை புரிஞ்சுக்கிறதுலும் தான் உண்மையான தெளிவு பிறக்குது. உண்மைதான். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசல்ல பல்வேறு கோணங்களை நாம ஒன்னா இணைந்து தேட போறோம். சோ அந்த சுவாரஸ்யத்துக்குள்ள நம்ம நேரடியா நுழைஞ்சிடலாமா? கண்டிப்பா. கலிப்பூங்குன்றனோட கட்டுரை முன்வைத்த அந்த வியப்பூட்டும் வாதம் என்ன தெரியுமா? நோபல் பரிசு வாங்கின 167 முன்னணி விஞ்ஞானிகள் நாத்திகர்கள், அதாவது கடவுள் மறுப்பாளர்கள்னு ஒரு பெரிய பட்டியல் அவர் முன்வைக்கிறாரு. அது வரைக்கும் அந்த கட்டுரை ஒரு சாதாரண தகவல் பகிர்வாதான் போகுது. ஆனா அந்த 177 நாத்திக விஞ்ஞானிகளோட பட்டியல்ல அவர் யாரை இணைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அந்த பெரிய ட்விஸ்ட். ஆமா, நோபல் அமைதி பரிசு வாங்குனவரும் பின்னாடி போப்பாண்டவரால புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டவருமான அன்னை தெரேசாவையும் அவர் இணைக்கிறாரு. அன்னை தெரேசா ஒரு நாத்திகர், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஆணித்தரமா அவர் சொல்றாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. உலகமே ஒரு ஆன்மீக அடையாளமா பாக்குற ஒருத்தரை எப்படி நாத்திகள்னு சொல்ல முடியும்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கான அடிப்படை ஆதாரங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. இந்த இடத்துலதான் ஆதாரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. சாதாரணமா ஒருத்தர் அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? அதற்காக கலிப்பூங்குன்றன் தன் கட்டுரையில 2 முக்கியமான ஆவணங்களை குறிப்பிடுறாரு. 2002ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட ஒரு விரிவான செய்தியை அவர் மேற்கோள் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இத்தாலி நாட்டுல ரோம் நகரத்துல மிக பருவாரியா படிக்கப்படுற இல் மெஸ் கரோ அப்படிங்கிற நாளிதழ் வெளியிட்ட தகவல்களையும் அவர் சுட்டி காட்டுறாரு. ஆமா, அன்னை தெரசா மறைந்த பிறகு அவங்கள புனிதராக்குற பணிகளை கத்தோலிக்க திருச்சபை ரொம்ப வேகமா முடுக்கி விட்டுச்சு. ஒருத்தரை புனிதரா அறிவிக்கணும்னா அவங்களோட முழு வாழ்க்கையையும் அவங்க எழுதின கடிதங்களையும் திருச்சபை ஆழமா ஆராயும். அப்படி ஆராயப்பட்ட போதுதான் இந்த பெரிய உண்மை வெளியே வந்திருக்கு. அந்த உண்மை அன்னை தெரசாவுடைய சொந்த கடிதங்கள் மூலமாவே வெளிவந்தது அப்படிங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. அதாவது அவங்க கொல்கத்தாவில இருக்கிற ஒரு வசதியான பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்த காலத்துல சுமார் ஓராண்டு காலம் மட்டுமே சில அகப்பார்வைகள், அதாவது உள்ள காட்சிகளை கண்டாங்களாம். ஆமா, அந்த உணர்வின் உந்துதலால தான் அவங்க ஆசிரியர் பணியிலிருந்து விலகி ஏழைகளுக்கு உதவணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த தருணத்திலிருந்து அவங்க இறக்குற வரைக்கும், அதாவது அடுத்த 50 வருஷங்கள் அவங்களுக்கு கடவுள் பத்தின ஆழமான ஐயப்பாடுகள் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு அந்த செய்திகள் சொல்லுது. ஆனா அரை நூற்றாண்டு காலம் அந்த நம்பிக்கையின் மேலேயே அவருக்கு தீராத சந்தேகம் இருந்திருக்கு. இது ரோம் நகர நாளிதழ் நம்பிக்கை நெருக்கடின்னு மிக தெளிவா குறிப்பிடுது. உலகமெங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அவங்கள ஒரு இறை தூதரா பாத்துக்கிட்டு இருந்த அதே வேளையில அவங்க தனக்குள்ள ஒரு மாபெரும் இருட்டோடு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இருட்டோட ஆழம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க டயானா இளவரசியால ரொம்பவே மெச்சப்பட்ட அன்னை தெரசா தன்னோட சொந்த கடிதத்துல எழுதின வரிகளை இப்ப நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். சொல்லுங்க. இத கவனமா கேளுங்க. இறை நம்பிக்கையை இழந்து பரிசோதனை செய்யும் காரணத்தால் நரகத்தில் தள்ளப்படுவோர் முடிவெற்ற காலம் தண்டனைக்குள்ளாகி துயர்படுகிறார்கள். என்னுடைய சொந்த உள்ளத்தில் இந்த இறை நம்பிக்கையின் இழப்பால் ஏற்படும் பயங்கர துன்பத்தை உணர்கிறேன்.
எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. இன்னும் முடியல. கடவுள் என்னை விரும்பவில்லை என உணர்கிறேன். கடவுள் கடவுளே அல்லர் என்றும் உண்மையில் அவர் இல்லை என்றும் உணர்கிறேன் எழுதியிருக்காங்க. இந்த வரிகளை வாசிக்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் நமக்குள்ள ஏற்படுது. ஆமா, எனக்கே சற்று திகைப்பா இருக்கு. இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வலி, கைவிடப்பட்ட உணர்வு, ஒரு மாபெரும் சூனிய நிலை, இதெல்லாம் ஒரு சாதாரண சந்தேகம் கிடையாது. இது முழுமையான ஒரு விரக்தி நிலை. அந்த வலியை வெளிப்படுத்துற அதே வரிகளைத்தான் கலிபூங்குன்றன் தன் கட்டுரைக்கு அடித்தளமா ஆக்குறாரு. அன்னை தெரசாவோட இந்த இன்னொரு பக்கத்தர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக விமர்சகர் முதல்ல கலிபூங்குன்றன பாராட்டுறாரு. ஆமா, ஒரு வரலாற்று ஆளுமையின் மறைக்கப்பட்ட பக்கங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த பாராட்டு வெறும் தொடக்கம் மட்டும்தான். அதுக்கப்புறம் வர்ற விமர்சனங்கள் தான் இந்த விவாதத்தோட மையப்பகுதியே. கண்டிப்பா. மூலக்கட்டுரையின் ஆசிரியர் மேல விமர்சகர் வைக்கிற கடுமையான தர்க்க ரீதியான கேள்விகளை நாம இப்ப பார்க்கணும். இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் அந்த விமர்சகரோட கேள்வியும் முன்வைக்கிறேன். ஒருவேளை அன்னை தெரசாவுக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா, தான் எழுதின கடிதங்கள்ல உள்ளபடியே அவர் கடவுள் இல்லேன்னு முழுமையா உணர்ந்தார்னா, அந்த கிறிஸ்தவ அடையாளங்களை விட்டு வெளியே வர அவரை தடுத்தது எது? மிக நுட்பமான கேள்வி இது. அரை நூற்றாண்டு காலம் ஒரு நம்பிக்கையற்ற நிலையில வாழ்ந்த ஒருத்தர் ஏன் உலகத்தின் முன்னாடி தொடர்ந்து ஒரு மதத்தோட முகமா தன்னை முன்னிறுத்திக்கணும்? இங்கதான் விமர்சகர் இரட்டை வேடம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழுத்தமா பயன்படுத்துறாரு. அன்னை தெரசா அப்படிங்கிற அந்த பெருமைமிக அடையாளம், அவங்களுக்கு கிடைச்ச நோபல் பரிசு, உலகளாவிய புகழ், சர்வதேச தலைவர்களோட மரியாதை, இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது அந்த மத நம்பிக்கையாலையும் அந்த அமைப்போட பின்னணியாலையும் தானே. ஆமா, அந்த பெருமையும் அதிகாரத்தையும் அவங்க இழக்க விரும்பலையா அப்படிங்கிற கேள்விய விமர்சகர் எழுப்புறாரு. ஒரு பக்கம் மதத்தால கிடைச்ச நன்மைகளை இறுதி வரை அனுபவிச்சுக்கிட்டே, மதத்தின் பெயரால பல சேவைகளையும் மத மாற்றங்களையும் செஞ்சுக்கிட்டே, மறுபக்கம் தன் மனம் நாத்திகத்தின் பால் விழுந்துருச்சேன்னு தனக்குள்ள வாழ்றது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? அது ஒரு பித்தலாட்டம்னு விமர்சகர் சாடுறாரு. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, விமர்சகர் அன்னை தெரசாவோட நம்பிக்கையா மட்டும் விமர்சிக்கல. வேற யார விமர்சிக்கிறாரு? இந்த தகவலை வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு நாத்திகர்னு தங்களுடைய வரிசையில சேர்த்துக்க துடிக்கிற பகுத்தறிவாதிகளையும் சேர்த்தே விமர்சிக்கிறாரு. ஆமா, இப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடு கொண்ட ஒருத்தரை அவரோட நாத்திக அறிவை கொண்டு கேள்வி கேட்காம, பாருங்கள் அன்னை தெரசாவும் எங்களை போல் நாத்திகர் தான்னு சொல்லி தங்கள் வரிசையில சேர்த்துக்க பகுத்தறிவாதிகள் ஏன் எவ்வளவு மெனக்கிடுறாங்களோ அவர் கடுமையா கேட்கிறாரு. இந்த முரண்பாட்டை இன்னும் ஆழமா புரிய வைக்க ஆதாரங்கள்ல இருக்கிற குறிப்பிட்ட உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். சித்தாந்த நேர்மை அப்படிங்கிற விஷயத்த நாம இங்க பேசணும். ஒருத்தரோட நம்பிக்கை எதுவா வேணாலும் இருக்கலாம். அவரு இறை நம்பிக்கையாளரா இருக்கலாம் அல்லது நாத்திகரா இருக்கலாம். ஆனா கலிபூங்குன்றன் தர்ற அந்த தகவலின் அடிப்படையில பார்த்தா அன்னை தெரசா எந்த ஒண்ணுக்குமே முழுமையான நேர்மையோட இல்லைன்னு தானே அர்த்தம் ஆகுது. ஆமா, மதத்தோட பலன்களை அனுபவிச்சாங்க, ஆனா அதுல நம்பிக்கை இல்ல. நாத்திக சிந்தனை இருந்துச்சு, ஆனா அதை வெளிப்படுத்த துணியல. இதை இன்னும் தெளிவா புரிய வைக்க விமர்சகர் தன்னோட கட்டுரையில 2 மிக வலுவான வரலாற்று உதாரணங்களை தர்றாரு. முதல் உதாரணம் பெரியார்தாசன். திராவிட இயக்க மேடைகள்ல பகுத்தறிவாளரா வலம் வந்த வேதாச்சலம் அப்படிங்கிற பெரியார்தாசன் ஒரு கட்டத்துல தன் சித்தாந்தத்தை மாற்றி இஸ்லாமை ஏத்துக்கிட்டாரு. ஆமா, அவர் அப்துல்லான்னு பேர் மாறினாரு. அவர் தான் ஏத்துக்கிட்ட புதிய சித்தாந்தத்துக்காக வெளிப்படையா மாறினாரு. நாத்திகத்தை கடுமையா எதிர்த்தாரு. தான் நம்பின புதிய கொள்கைக்காக தன்னோட பழைய அடையாளத்தை முழுமையா துறக்க அவருக்கு ஒரு வெளிப்படையான துணிச்சல் இருந்துச்சு. அதே போல அவர் சுட்டிக்காட்டுற 2வது உதாரணம் தஸ்லிமா நஸ்ரீன். இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து வந்த ஒரு பெண் மருத்துவர். தன்னோட பகுத்தறிவு சிந்தனைக்காகவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான எழுத்துக்காகவும் தன் தாய்நாட்டை விட்டே விரட்டி அடிக்கப்பட்டவங்க. தன்னுடைய லஜ்ஜா போன்ற நாவல்களுக்காக கொலை மிரட்டல்களை சந்திச்சவங்க. இன்னைக்கு உயிருக்கு பயந்து நாடு நாடா ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவங்க தம் பகுத்தறிவு நிலைப்பாட்டை மறைக்கவே இல்ல. எந்த ஒரு கட்டத்திலையும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தன் மத அடையாளத்துக்குள்ள அவங்க ஒளிஞ்சிக்கல. இந்த 2 உதாரணமும் ஒரு மிக முக்கியமான பாடத்தை நமக்கு உணர்த்துது. இவங்க 2 பேரும் தங்கள் சித்தாந்தத்துக்காக எந்த சமரசமும் இல்லாம வெளிப்படையான துணிச்சலோட செயல்பட்டவங்க. ஒரு மாபெரும் விலையை கொடுக்க தயாராக இருந்தவங்க. அப்படிப்பட்ட வெளிப்படைத்தன்மையோ இல்ல சித்தாந்த ரீதியான துணிச்சலோ அன்னை தெரசா கிட்ட இருந்ததா? அதுதான் விமர்சகரோட வலுவான வாதமே. அவங்க தன் கடிதங்கள்ல எழுதுனது போல உண்மையிலே கடவுள் இல்லைன்னு நம்பி இருந்தா தன்னோட கிறிஸ்தவ ஆடைகளை கடந்துமிட்டு ஒரு சாதாரண மனிதராகவோ இல்ல ஒரு மதச்சார்பற்ற சமூக சேவகராகவோ சேவையை தொடர்ந்து இருக்கலாமே. ஆனா அவங்க அப்படி செய்யல.
களிப்புங்குன்றன் சொல்ற மாதிரி அவங்க நாத்திகராகவே இருந்திருந்தா கிறித்தவ அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஏன் மதப்பணிகள்ல தொடர்ந்து ஈடுபடணும்? இது ரொம்ப தெளிவான ஒரு இரட்டை நிலைப்பாடு தானே. ஆமா, இவ்வளவு முரண்பாடுகள் உள்ள ஒருத்தரை, எந்த சித்தாந்த நேர்மையும் இல்லாத ஒருத்தரை திராவிடர் கழகத்தினர் ஒரு பகுத்தறிவாதி அப்படின்னு கொண்டாடுறதுல என்ன பெருமை இருக்க முடியும்னு விமர்சகர் ஆழமா கேக்குறாரு. உண்மையான பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒருத்தரா இருந்தா அன்னை தெரசா கிறிஸ்துவ அடையாளத்துடனேயே நாத்திக சிந்தனையுடன் வாழ்ந்தார்னு கேள்விப்பட்ட உடனேயே அவரோட அந்த இரட்டை நிலைப்பாட்டை தான் விமர்சிச்சு எழுதியிருக்கணும். ஆனா இவன் என்ன செய்யறாங்க, தெரேசா அம்மையார் ஒரு இறை மறுப்பாளர் தெரியுமோன்னு சொல்லி அதிசயிச்சு பெருமைப்படுறாங்க. தங்களுக்கு எதிரான சித்தாந்தத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ளுக்குள்ள தங்கள் சித்தாந்தத்தை தான் நம்புனாருன்னு சொல்றதுல இவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றிக்காக அன்னை தெரசாவோட முரண்பாடுகளை இவங்க ரொம்ப வசதியா மறந்துடுறாங்க. இது தீக்க பேர்வழிகளோட வழக்கமான கொள்கைகளுக்கே எதிரானதுன்னு விமர்சகர் தோலுரிக்கிறாரு. ஆமாம், திராவிடர் கழகத்தினரோட உண்மையான கொள்கைகள் என்ன? உண்மையான நாத்திகவாதிகள் என்ன செய்வாங்க? தாங்கள் இறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மதச் சடங்குகளும் இல்லாம தங்கள் உடல் அடக்கம் செய்யப்படணும்னோ அல்லது மருத்துவமனைக்கு தங்கள் உடல் தானமா வழங்கப்படணும்னோ உயில் எழுதி வைப்பாங்க. இப்படி எத்தனையோ பகுத்தறிவாளர்கள் செஞ்ச செய்திகளை விடுதலை எதிரிலேயே பலமுறை படிச்சிருக்கோமேன்னு விமர்சகர் ரொம்ப துல்லியமா சுட்டிக்காட்டுறாரு. ஆனா அன்னை தெரசா அப்படி செஞ்சாங்களா? இல்ல. அவங்க இறக்குற வரைக்கும் அந்த மத நிறுவனத்தால கிடைச்ச எல்லா சலுகைகளையும் சர்வதேச அங்கீகாரங்களையும் அனுபவிச்சாங்க. இறந்ததுக்கு பின்பும் அதே கத்தோலிக்க மதத்தோட உச்சக்கட்டு சடங்குகளோடு அரச மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து சில வருஷங்கள்லயே அதே மதத்தால அவங்களுக்கு புனிதர் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு மதத்தோட அடையாளமா வாழ்ந்து மறைந்த ஒருத்தரை நாத்திகவாதின்னு ஒரு திராவிடர் கழக உறுப்பினர் கொண்டாடனா அது அவங்களோட சித்தாந்த வறுமையை காட்டுதுன்னு விமர்சகர் கடுமையா தாக்குறாரு. இது ஒரு முக்கியமான உளவியல் மற்றும் சமூகவியல் பார்வையை நமக்கு தர்றதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது தங்களுக்கு தேவையான செய்தியை மட்டும் தி இந்துல இருந்து பொறுக்கிக் கொள்ளும் இந்த அணுகுமுறைய விமர்சகர் எப்படி பாக்குறாருன்னு நம்ம கவனிக்கணும். ஆமா, தி ஹிந்து நாளிதழ்ல வந்த செய்திய ஆதாரமா வச்சு இவங்க அன்னை தெரசாவ நாத்திகர்னு எழுதுறாங்க. ஆனா அதே நாளிதழ்ல தங்களுக்கு எதிரான செய்திகள் வந்தா இவங்க அதை ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. தங்களுக்கு தேவைப்படுற செய்தியை வெளியிட்டா அதை அப்படியே முழு உண்மையா எடுத்துக்கிறதும், தங்களுக்கு எதிரான செய்தி உண்மையாகவே இருந்தாலும் அதை விமர்சிக்கிறதும் இவங்களோட வழக்கம்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. ஆக இந்த விவாதம் வெறும் அன்னை தெரசாவோட தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த முரண்பாட்டை பத்தி மட்டும் பேசல. ஆமா, அது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பிரபலமான செய்தி அல்லது தகவல் வெவ்வேறு குழுக்களால அவங்களோட சொந்த நோக்கங்களுக்காக எப்படி வளைக்கப்படுது அப்படிங்கிற அமைப்புகளின் சித்தாந்த முரண்பாடு பற்றியது அப்படிங்கறது இது ரொம்ப அழகா நிறுவுது. இப்போ இந்த விவாதத்தை நாம ஒரு பரந்த தளத்துக்கு எடுத்துட்டு போவோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஏன் முக்கியம்? தகவல் சுமையால நிரம்பி வழியிற இந்த உலகத்துல ஒரு தரப்பு ஒரு தகவலை காட்டி இதுதான் முழுமையான உண்மைன்னு சொல்லுது, இன்னொரு தரப்பு அதே தகவலை காட்டி இதுல உள்ள முரண்பாடுகளை பாருங்கன்னு சொல்லுது. இங்கதான் அனைத்தையும் கேள்வி கேட்கும் பகுத்தறிவு, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் எவ்வளவு முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு தகவலையும் அது எவ்வளவு பெரிய ஆளுமையை பத்தினதா இருந்தாலும் சரி அத அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்க கூடாது. கேள்வி கேட்கணும். இது ஏன் இங்க சொல்லப்படுது? இது முழுமையான உண்மையா அல்லது ஒரு தரப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களுக்கு வசதியான உண்மையான நம்ம அலசணும். விமர்சகரோட கட்டுரையே நமக்கு கத்துக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடமே அதுதான். ஒருத்தரோட வெளிப்படையான பொது பிம்பத்துக்கும் அவரோட உள்மன சிந்தனைக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி இருக்கலாம். அந்த இடைவெளிய ஒரு அமைப்பு தங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்த நினைக்கும் போது நாம் அதை விழிப்புடன் கவனிக்கணும். அன்னை தெரசாவோட தனிப்பட்ட கடிதங்கள் வெளிவந்ததுல எந்த கவரும் கிடையாது. ஆனா அந்த தகவலை வச்சு ஒரு முரண்பாடான பிம்பத்தை நியாயப்படுத்த நினைப்பது தர்க்கரீதியா எவ்வளவு தவறானது அப்படிங்கறத தான் இந்த விவாதம் நமக்கு உணர்த்துது. ரொம்ப சரி. நாம இப்போ இந்த ஆழமான விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, பல்வேறு ஆதாரங்கள், விமர்சனங்கள் இது அனைத்தையும் தாண்டி மூல ஆதாரங்கள்ல இல்லாத ஒரு புதிய ஆழமான சிந்தனைய உங்களுக்கு நான் இப்போ விட்டு செல்ல விரும்புறேன். வரலாறு அப்படிங்கிறது எப்போதுமே நம்மள நமது வெளிப்படையான பொது பிம்பங்களை வச்சு மட்டுமே மதிப்பிடுதுன்னு வச்சுப்போம். சரி. அப்படியானால் நமக்குள்ள ஆழமா பொதிஞ்சிருக்கிற தனிப்பட்ட ஆவணப்படுத்தப்படாத சந்தேகங்களுக்கும் சித்தாந்த மாற்றங்களுக்கும் இந்த சமூகத்துல என்னதான் மதிப்பு இருக்கு? ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, நாம மனசுக்குள்ள என்ன நிஜமா நினைக்கிறோம் அப்படிங்கறத விட உலகத்துக்கு நாம என்னவா தெரியுறோம், எந்த அமைப்போட முகமா நிக்கிறோம் அப்படிங்கறது தான் இங்க வரலாறா பதிவாகுது. உள்மன போராட்டங்கள் பல நேரங்கள்ல அந்த மனிதர்களோடவே அழிஞ்சு போயிடுது.
எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களை பார்த்து ஒரு நேரடியான கேள்வி கேக்குறேன். மற்றவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிற பிம்பத்துக்காக உங்களோட உண்மையான சிந்தனைகளை நீங்க எப்பதாவது சமரசம் செஞ்சிருக்கீங்களா? வெளி உலகத்துக்காக ஒரு முகமும் உங்களுக்கான தனிப்பட்ட தேடல்ல முற்றிலும் வேறு ஒரு முகமுமா நீங்க எப்பதாவது உங்களை உணர்ந்திருக்கீங்களா? அப்படி இருந்தா உங்களுக்கும் அன்னை தெரசாவோட அந்த போராட்டத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. சிந்தியுங்கள். உங்களோட அந்த சிந்தனை யோட்டத்தோட இன்றைய இந்த ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்றோம். எந்த ஒரு செய்தியையும் அப்படியே நம்பிடாம தொடர்ந்து அதோட வேர்களை தேடுங்க, தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.